வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரம் உள்ள நல்ல தகப்பனே, உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி வறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறேன். அடியனை மறைத்து நீங்கள் பேசுங்கள். நீ தெய்வீக கரம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் அமரட்டும். ஒவ்வொருத்தருடைய தேவைகளையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துங்க. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். பூமியில கர்த்தருக்காக கர்த்தருடைய வார்த்தையை பேசும்போது பரலோகமே இறங்கி வேலை செய்கிறதாம். அல்லேலூயா, அல்லேலூயா. உடனே அதை செயல்படுத்துவதற்கு, துரிதமாக செயல்படுவதற்கு பரலோகமே இறங்கி வேலை செய்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்காக பேசும்போது, கர்த்தருக்காக வைராக்கியமா நம்ம பூமியில வாழும்போது, நீ நினைக்கிறதை கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீ சொல்லுகிறதை கர்த்தர் அப்படியே செய்வதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கிறிஸ்துவுக்குள் நாம் எப்படிப்பட்டவர்கள்? நாம் சொல்வதை கர்த்தர் கேட்டு அந்த சொல்லை இந்த பூமியில நிலைக்க செய்கிறாரா? அந்த காரியத்தை வாய்க்க செய்கிறாரா? நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? அல்லேலூயா. இந்த பூமியில அருமையான ஒரு மனிதர், ஒரு ஊழியக்காரர், அவர் சொல்ற வார்த்தையை கர்த்தர் அப்படியே செயல்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, 2 ராஜாக்கள் புஸ்தகம் 6வது அதிகாரம் 24வது வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்கலாம். இதற்கு பின்பு சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் தன் ராணுவத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து சமாரியாவில் முற்றுகை போட்டான். அல்லேலூயா. தன்னுடைய ராணுவம் அத்தனையும், அந்த ராணுவத்துக்கு தேவையான, அந்த ராணுவத்தில் இருக்கிற செயல்படுகிற எல்லாருக்கும் தேவையான அனைத்து பொருட்களையும் கொண்டுகிட்டு வந்து சமாரியாவுக்கு விரோதமாக ஒரு முற்றுகை போடுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு முற்றுகை போட்டா அந்த சமாரியா தேசத்தில் இருக்கிற ஒரு மனிதர் கூட எந்த வேலைக்கும் செல்ல முடியாது. அல்லேலூயா. ஏன்னா அந்த பக்கம் போனா ராணுவம் என்ன பண்ணோம்? சுற்றி முற்றுகை போட்டான். சமாரியாவில் எந்த விதமான வேலைகளுக்கு கூட என்ன பண்ண முடியாது, போக முடியாது. பல நாட்கள் முற்றுகை. அல்லேலூயா. சாதாரணமா நாங்க 144 தடை நம்ம இடத்துல அந்த தடையின் சட்டத்தை போட்ட உடனே அங்க யாருமே நடக்கக்கூடாது, போகக்கூடாது அந்த வழியா. ஆனா இங்க முற்றுகையே போட்டான். ஒரு ராணுவமே வந்து முற்றுகை போட்டுச்சு. அல்லேலூயா. அந்த ராணுவமே முற்றுகை போட்டதுக்கு அப்புறம் அந்த இடத்துல என்ன பண்ண முடியல, போக முடியல, செயல்பட முடியல. அங்க பஞ்சம் உண்டாகுது, கஷ்டங்கள் வருது. பிள்ளைங்களுக்கு, பெரியவங்க சாப்பிட முடியல, வேலைக்கு போக முடியல, அவங்களுடைய தேவைகள் எதுவும் சந்திக்கப்பட முடியல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு முற்றுகை நம் வீட்டில் ஒரு கஷ்டம் ஏற்படும் போது அந்த குடும்ப தலைவன் சரியாக செயல்படணும். இங்க ஒரு ராஜா இப்படி ஒரு நிலைமை ஏற்படும் போது அந்த ராஜா தன் ஜனங்களுக்கு உண்டான தேவைகளை முன்கூட்டியே தயார் நிலையில வச்சிருக்கிறவர் தான் ராஜா. அல்லேலூயா. தன் மக்களை எந்த நேரத்திலும் பஞ்சத்தில் அடிபட்டாலும் அந்த மக்கள் குறைவில்லாமல் வாழக்கூடிய தருணத்தில் வைக்கக்கூடியவர் தான் ராஜா. அல்லேலூயா. அதே போல தன் குடும்பத்தில் தன் பிள்ளைகளை சரியாக பார்த்துக் கொள்வது, தன் மனைவியை சரியாக கவனித்துக் கொள்வது, அதே போல பிரச்சனை இல்லாமல், பசி இல்லாமல் தன் பிள்ளைகளையும் மனைவியையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு கணவன் இடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. எல்லா நேரத்திலையும், எந்த நேரத்திலையும் கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும், வேதனைகள் வரும், பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். அதை சமாளிக்கக்கூடிய திறன் நம்ம கிட்ட என்ன பண்ணணும், இருக்கணும். அல்லேலூயா. அந்த திறன் யாருக்கிட்ட இல்ல? ராஜா கிட்ட இல்ல. அல்லேலூயா. ஒரு ராஜா கிட்ட இல்ல. பாருங்க, ஒரு தேசத்தை ஆளுகிற, சமாரியா தேசத்தை ஆளுகிற இஸ்ரவேலின் மக்களின் ராஜாவா இருக்கிறவன்
எப்படிப்பட்டவராக இருக்கிறாருன்னா, ஒரு அங்க பாருங்களேன், கீழே வாசிங்க. அதனால் சமாரியாவில் அங்க முற்றுகை போட்ட உடனே சமாரியாவில் ஒரு கொடிய பஞ்சம். இதுக்கு முன்னாடி அப்படி ஒரு பஞ்சமே வந்தது கிடையாது. அந்த பஞ்சத்துல பாருங்க, ஒரு கழுதையின் தலை 80 வெள்ளிக்காசம். அல்லேலூயா. எவ்வளவு? 80 வெள்ளிக்காசு. 80 வெள்ளிக்காசுனா ஒரு சாதாரண பணம் கிடையாது. இன்னைக்கு ஒரு கிராம் வெள்ளி எவ்வளவு விற்குது? 90 ரூபாய். ஆனா அந்த வெள்ளி பணம் எத்தனை கிராம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? குறைஞ்சது ஒரு 50 கிராமாவது ஒரு வெள்ளி பணம் இருக்கும்ல. ஒரு வெள்ளி காசு சாதாரணமா ஒரு 50 கிராமாவது இருக்கும். அந்த ஒரு வெள்ளி பணம் 50 கிராம்னா அன்னைக்கு சாதாரணமா ஒரு 5 ரூபான்னு வச்சுக்கலாம். ஒரு கிராம் 5 ரூபாய் ஒரு கிராம்னு வச்சுங்களேன். அந்த ஒரு வெள்ளி பணம் எவ்வளவு அமௌண்ட் வருது பாருங்க. அப்போ அந்த கையில தலை எவ்வளவு விற்குது? அந்த பஞ்சத்துல பணக்காரர்கள் வாங்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு தான் அந்த தலை விற்குது. ஏழைகள் என்ன பண்ண முடியாது? வாங்கி சாப்பிட முடியாது. சாதாரணமா ஒரு ஆட்டு தலையை இன்னைக்கு எவ்வளவு விற்குது? 300 ரூபாய் விற்குது இல்ல? சாதாரணமா கொஞ்சோண்டு ஆட்டு தலை 300 ரூபாய் விற்குது. அன்னைக்கு பாருங்க, அந்த கைதையின் தலை பணக்காரர்கள் வாங்கி மட்டும்தான் சாப்பிடுவாங்க. காசு பொருள் இருக்கிறவர்கள், அல்லேலூயா, காசு பொருள்றவங்க மட்டும்தான் அதை வாங்கி சாப்பிட முடியும். அவ்வளவு காசு விற்குது. அடுத்தது பாருங்க, சாதாரணமா பொறாக்கு போடுற பயிர், பொறாக்கு பசிக்கு போடுற பயிர், அதை கூட வாங்கி அந்த பசியை ஆத்திக்கலாம்னு சொல்லிட்டு அங்க ஜனங்க விற்கிறது வாங்கி சாப்பிடலாம்னு பார்த்தா, சாதாரணமா அல்பமா நினைக்கிற ஒரு பயிர், அல்பமா, அந்த அல்பமா நினைக்கிற பயிர் எப்படிப்பட்டதா இருக்குதான்? கால்படி. யாரா? ஒரு படி கூட இல்ல, அரை படி கூட கிடையாது. காப்பிடி. காப்பிடின்னா எவ்வளவு இருக்கும்? இவ்வளவு இருக்குன்னு வைங்களேன். காப்பிடி பயிர். அந்த காப்பிடி பயிர் எவ்வளவு விற்குதான்? 5 வெள்ளிக்காசு விற்குதான். அல்லேலூயா. 5 வெள்ளிக்காசு. சாதாரணமா அற்பமா கீழே இறக்கிற ஒரு பயிர், கீழே பொறாக்களுக்கு போடுற பயிர், பொறா சாப்பிடுறதுக்காக போடுற பயிர் 5 வெள்ளிக்காசு விற்குது. எவ்வளவு விலை? பயங்கர விலையாட்டம். இன்னைக்கு அப்படிதான் இருக்குது இல்ல? நமக்கு நம்ம எவ்வளவு விலைவாசி விற்குது இல்ல? அல்லேலூயா. அப்படியே கண்ணுலாம் இருட்டுது. நம்ம சம்பாதிக்கிறதுக்கு போதுமான விலைவாசி இல்ல. சம்பாதிக்கிறதுக்கு அதுக்கும் மீதி எடுத்து வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட விலைவாசி. அந்த தலைய பிச்சுக்கிற அளவுக்கு விலைவாசி அங்க. அல்லேலூயா. அவ்வளவு பஞ்சம். முற்றுகை போட்ட உடனே இஸ்ரவேல் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு பெரிய பஞ்சம் சமாரியா மக்களுக்கு. என்ன செய்யறதுன்னே தெரியல. ராஜா என்ன பண்றதுன்னே புரியல. இருந்ததெல்லாம் சாப்பிட்டுருப்பாங்கல்ல, மீது இருந்தது எல்லாத்தையும் சாப்பிட்டு ஒரு பெரிய பஞ்சம். இருக்கப்பட்டவர்கள் இப்பதான் சம்பாதிக்கணும்னு சொல்லி என்ன பண்றாங்க? கைதியெல்லாம் வெட்டி வேற வழியே இல்லை, வேற வழி இல்லை. இதையாவது சாப்பிட்டு கொஞ்சம் என்ன பண்ணலாம்? உயிர் வாழலாம். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பஞ்சம் பாருங்க. பொறாக்கு போடுற பயிர் அதை எடுத்து சாப்பிட்றாங்க, அதை வாங்கி சாப்பிட்றாங்க. அது கூட காப்படி தான். அது 5 வெள்ளிக்காசு. வெள்ளிக்காசுனா சாதாரணமான இல்லை. அந்த காப்படி பயிர் இன்னைக்கு விலைக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சிதான் அந்த வெள்ளிக்காசு 50 கிராமாவது இருக்கும். அந்த 50 கிராம் போது ஒரு கிராமே இன்னைக்கு 80 ரூபாய் போது, 90 ரூபாய் போது, அந்த 50 கிராம் வெள்ளிக்காசு எப்படிப்பட்ட விலையில இருக்குது. அந்த காற்படி பயிர் இன்னைக்கு நிலைமைக்கு இல்ல, அன்னைக்கு எவ்வளவு பெரிய உயர்வான காரியம். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய காரியம் நினைச்சு பாருங்க. அவ்வளவு பெரிய பஞ்சம் வரும்போது ஒரு ராஜா எப்படி இருக்கணும்? பஞ்சம் வரும்போது ஆண்டவர் எனக்கு இதை வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி, இதை வெளிப்படுத்துவதற்கு யாராவது இருக்கிறார்கள் என்று சொல்லி சிறைசாலையில் இருக்கிற யோசேப்பை கூப்பிட்டு வந்து அங்க ராஜா கேட்கிறார். அல்லேலூயா. இதுக்கு என்ன அர்த்தம்? அல்லேலூயா. அங்க ஊழியக்காரன் அங்க எலிசா இருக்கிறாரு. அந்த ராஜா எலிசாவின் இடத்துல கொஞ்சம் கூட ஒரு ஆலோசனை கூட கேட்க மனது இல்லாதவனா அவன் பாட்டுன்னு இருக்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. அங்க வாசிமா அந்த வசனத்தை. இஸ்ரவேலின் ராஜா
அவர் எப்படி இருக்கிறாராம்? அலங்கத்தின் மேல நடக்கிறாராம். அவர் பாடு நடக்கிறாரு. எவ்வளவு பஞ்சம் இருக்குது, இந்த ஜனங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலையே என்று சொல்லி அவரு அலங்கத்தின் மேல, அவர் மாடி மேல, மொட்டை மாடி மேல அப்படியே பால்கனி வழியா அப்படியே நடந்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்படியே நடந்துக்கிட்டு இருக்கும்போது அங்க ஒரு ஸ்திரீ வந்து கேட்கிறாங்க. சொல்லுங்க வாசி. ஸ்திரீ அவனை பார்த்து கூப்பிட்டு, ராஜாவாகி என் ஆண்டவனே ரட்சியம் என்றார். பாருங்க, ஆண்டவரை கூப்பிடணும். ஆண்டவர் தான் ரட்சிக்கிறவர், கர்த்தர் தான் ரட்சிக்கிறவர். மனிதன் ரட்சிக்க முடியாது. அல்லேலூயா. ரட்சிக்க வேண்டியவரை அவன் விட்டுட்டான். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு பஞ்சம் வருது, ஒரு கஷ்டம் வருது, ஒரு துன்பம் வருது, தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிட்டு மனம் திரும்பணும். அல்லேலூயா. அவர் பீறினார். என்ன பண்ணாரு? இப்பதானே வாசித்தோம். அப்புறம் ஆமா. அல்லேலூயா. அப்போ அங்க ஒரு பெரிய பஞ்சம் உண்டாகுது. அந்த பஞ்சம் உண்டாகனோடனே ஆண்டவருக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு முன்னாடி அவர்கள் மனம் திரும்பி, அல்லேலூயா, மனம் திரும்பி, ஏதோ ஒரு தவறுகள், ஏதோ ஒரு பிரச்சனைகள் அவங்க அகப்பட்டு இருக்கிறாங்க. இவர்கள் மனம் திரும்பி ஆண்டவருக்கு முன்னாடி ராஜா என்ன பண்ணிருக்கணும்? மனம் திரும்பி, அப்பா எல்லாரும் வாங்கப்பா. அவர் மட்டும் மனம் திரும்புறாரு. அவர் மட்டும் மறைமுகமாக மனம் திரும்புதல். அங்க பாருங்க, ஒரு மறைமுகமான மனம் திரும்புதல் வருது. அங்க யாருன்னா பார்த்தா கேலி செய்திட போறாங்க, யாருன்னா நம்மளை பார்த்து அசிங்கமா நினைச்சிட போறாங்க. நம்ம ராஜாவா இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க அந்த ஸ்திரீ கேட்கிறாங்க, என்னை ரட்சியும். அதற்கு அவன், கர்த்தர் உன்னை ரட்சிக்காம இருந்தா, கர்த்தர் உனக்கு விடுதலை தராம இருந்தா, கர்த்தர் உன்னை போஷிக்காம இருந்தா நான் என்ன செய்வேன்? நான் எதுல இருந்து உங்களுக்கு நான் எடுத்து தருவேன்? இருந்ததெல்லாம் எல்லாம் போச்சு, ஒண்ணுமே கிடையாது. என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல. இந்த ஜனங்கள் எல்லாம் இந்த இப்ப பார்த்தா இந்த கைதத்தால அற்பமா நினைக்கிற அந்த கைதத்தால பாத்தீங்கன்னா 80 வெள்ளிக்காசு விற்குது. பொறாக்கு போடுற பயிர் பாத்தீங்கன்னா சாதாரணமான ஒரு பயிர், எசிட்டு போற பயிர், அதை எடுத்து வச்சுட்டு நீங்க 5 வெள்ளிக்காசு விற்கிறாங்க. என்ன செய்யறதுன்னு ராஜாக்கே புரியல. கர்த்தர் உன்னை ரட்சிக்காவிட்டா நான் என்ன எப்படி உன்னை ரட்சிக்கிறது? கர்த்தர் தான் ரட்சிக்க முடியும், கர்த்தர் தான் விடுதலை தர முடியும், கர்த்தரால் மட்டும்தான் நம்ம உயிர் வாழ முடியும். அங்க சீரியர்கள் வந்து அங்க நம்மளை முற்றுகை போட்டிருக்கிறாங்க. என்ன செய்யுதுன்னு தெரியல. ஒரு ராஜா சொல்றாரு, அல்லேலூயா, கர்த்தர் தான் ரட்சிக்கணும். ஒரு ராஜா இந்த மக்களுக்கு ஒரு நிலைமை ஏற்பட்டால் அந்த நிலைமையை சரி செய்வது யார்கிட்ட இருக்குது? ராஜா கிட்ட இருக்குது. இந்த மாநிலம் இன்னைக்கு சரியா இயங்கவில்லை என்றால் அந்த மாநிலத்தினுடைய பொறுப்பாளர் யாரு? இந்த மாநிலத்தின் முதலமைச்சர். இந்த மக்களுக்கு சரியான இயல்பாடுகள், சரியான தேவைகள் சந்திக்கப்படவில்லை, விலைவாசிகள் அதிக ஏற்றமாக இருக்குது என்றால் அதுக்கு ஒரே காரணம் இந்த மாநிலத்தை ஆளுகிற முதலமைச்சர். அதை சரி செய்வது யார்கிட்ட இருக்குது? இந்த மாநிலத்தின் முதல்வர்கிட்ட இருக்குது. அதே போலதான் அந்த சமாரியா நாட்டில் இருக்கிற அந்த ராஜா அவர் கேட்கிறாரு, என்ன அந்த ஸ்திரீ இந்த சாப்பிடுறதுக்கு கூட ஒண்ணு இல்லை, என்ன பண்றதுன்னு தெரியல, என்ன ரட்சியம் என்று கேட்கும்போது அவருக்கு சொல்றாரு, ஒரு பதில் சொல்றாரு பாருங்களேன். இல்ல அப்படித்தான் சொன்னாங்க. இந்திய நாட்டில் நீங்க படிச்சவர்களுக்கு வேலை அப்படின்னு சொல்லும்போது என்ன சொன்னாங்க? அது தேவையில்ல நம்மளுக்கு இல்ல. அல்லேலூயா. நாம ஒரு ராஜாவா இருக்கிற பொறுப்புல இருக்கும்போது மனிதர் அங்க வாழ்கிற மக்களை குறித்து கவலைப்படுகிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. ஒரு தலைவர் இடத்துல வந்து, ஒரு முதலமைச்சர் இடத்துல வந்து, ஒரு பிரதமர் இடத்துலயோ வந்து அங்க சமாரியா நாட்டில் இருக்கிற அந்த பெண் அந்த ராஜாவின் இடத்துல கேட்கிறாங்க, என்னை ரட்சின்னு சொல்லி. அவர் சொல்றாரு, கர்த்தர் தான் உன்னை ரட்சிக்கணும், நான் எப்படி உன்னை ரட்சிக்க முடியும் என்று கேட்டுட்டு, எதில இருந்து நான் உனக்கு எடுத்து கொடுத்து ரட்சிப்பேன்? களஞ்சியத்தில் இருந்தா களஞ்சியத்தில் ஒண்ணுமே கிடையாது, ஆலையில் இருந்தா ஆலையிலையும் ஒன்றும் கிடையாது. என்ன வேண்டும் என்று கேட்டால் அதற்கு அவள், இந்த ஸ்திரீ என்னை நோக்கி, எந்த அளவுக்கு கேவலமா போயிருக்கு பாருங்க பஞ்சம், தலை விரிச்சு ஆடுது. அங்க ஒரு பொண்ணாண்ட
அவ போயிட்டு உன் பிள்ளைய எனக்கு கூட நீங்க சமைச்சு சாப்பிட்டுலாம். குழந்தைய அடிச்சு சாப்பிடுற அளவுக்கு அந்த தேசத்துல என்ன இருக்குது? பஞ்சம். மனித குழந்தையை எடுத்து சாப்பிடுற அளவுக்கு பஞ்ச தலைவிரிச்சு ஆடுது. என்ன செய்யுது ஒரு ராஜா பாருங்க. இந்த பொண்ணு என்ன கேட்டா உன் குழந்தைய கூட இன்னைக்கு அடிச்சு சாப்பிட்டுலாம், நாளைக்கு என் குழந்தைய தரேன், அதை அடிச்சு சாப்பிட்டு உயிர் வாழலாம். எந்த அளவுக்கு ஒரு கேவலமான அரசு, எந்த அளவுக்கு அந்த அங்க வாழ்கிற மக்கள் பசி பட்டினியா எந்த அளவுக்கு ஏழை மக்கள் வாழ்கிறார்கள் என்பதை அங்க சிந்தித்து பார்க்கணும். அல்லேலூயா. இவன் குழந்தைய எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிட்டா. இன்னைக்கு நான் போய் கேட்டா என் குழந்தைய அடிச்சு சாப்பிட்டாங்க. இன்னைக்கு உன் குழந்தைய நான் போய் கேட்கிறேன், என்ன பண்றான்? ஒளிச்சு வச்சுக்கிட்டு இல்லன்றா. அவருக்கு ஒரு எப்படி இருக்குது பாருங்க. அந்த ராஜாக்கு கீழே பாருங்களேன், வாசி. அந்த ஸ்திரீயின் வார்த்தைகளை ராஜா கேட்ட உடனே அலங்கத்தின் மேல நடந்து போற அவர் தன் வஸ்திரங்களை கிழிச்சுக்கினார். எப்படி ஒரே ஆதங்கம். ஐயோ, என்னுடைய அரசு, என்னுடைய ராஜ்யத்தில் இருக்கிற இந்த ஜனங்களை எல்லாம் இன்னைக்கு பசியும் பட்டினியுமா வாடுகிறார்களே, குழந்தைகளை அடிச்சு சாப்பிடுற அளவுக்கு நிலைமை மாறிடுச்சு என்று புலம்புகிற அந்த ராஜா என்ன செய்திருக்கணும்? தேவனிடத்துல முறையிட்டு கர்த்தருக்கு முன்னாடி அங்க ஒரு விஷயம் நடக்குது பாருங்களேன், வாசிமா. அந்த சரீரத்துக்கு உள்ள என்ன பண்ணிருக்கிறாரா? இரட்டு, அதாவது மனம் திரும்புதலுக்கு உண்டான ரெட்டு. அந்த இருட்டை உடுத்திக்கினேன். அது மேல அவர் என்ன பண்ணிக்கிறாரு? கோட்டு போட்டு இருப்பாரு, இல்லைன்னா அவருடைய சிப்பா என்ன போட்டு இருப்பாரு. ஜனங்க பார்க்க கூடாது. அவர் மனம் திரும்பி. சில பேர் அப்படிதான். அல்லேலூயா. அப்படியே மேன்மைக்குனால மேன்மையான ரட்சிப்பு அவங்களுக்கு. அல்லேலூயா. யாரும் பார்த்துடக்கூடாது. நம்ம மனம் திரும்பி இருக்கிறது யாரும் பார்த்துடக்கூடாது. அல்லேலூயா. நம்ம ராஜாவா இருக்கணும். நாம இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் செய்து ஜனங்கள் என்ன பண்ணிடக்கூடாது? பார்த்துடக்கூடாது. அல்லேலூயா. பெருமை. அல்லேலூயா. நம்ம உயர்ந்த இடத்துல இருக்கிறோம். ஒரு பெருமை வந்துச்சு. நீ எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் கர்த்தருக்கு முன்னாடி நீ மனம் மாறாவிட்டால் உனக்கு ரட்சிப்பு கிடையாது. அல்லேலூயா. வெளியரங்கமான ரட்சிப்பை கர்த்தர் கொடுக்கிறார். நீ வெளியரங்கமா மனம் மாறணும். இவர் மறைமுகமா போட்டு இருந்ததாங்க ஜனம். அந்த துணியை கீழ்ச்சின உடனே தெரிந்து அவர் இருட்டு உடுத்தி இருக்கிறது. அல்லேலூயா. அங்க ஜனங்கள்லாம் பாக்குறாங்க, அடப்பாவி, எங்கெல்லாம் கூப்பிட்டு மனம் திரும்பி ஜெபம் பண்ண சொல்லி நம்ம ஜெபம் பண்ணியிருந்தாவா அந்த சீரியா நாட்டினுடைய ராணுவம் ஓடி போயிருக்குமே இல்ல? ஹல்லேலூயா. மனம் திரும்புறது இல்ல. ஹல்லேலூயா. சும்மா மேலுக்கு நாளும் தன்னை காட்டிக்கிறது. ஹல்லேலூயா. அங்க மனம் திரும்பாம அங்க கீழே வாசிக்கணும். ஆமா, பாருங்க. உடனே அவருக்கு கோபம் யார் மேல வருதுன்னா ஊழியக்காரர் மேல வருது. இவர் மனம் திரும்புறதை விட்டுட்டு இவர் ஊழியக்காரனை போய் பார்த்து, ஏப்பா என்ன செய்யலாம்பா, என்ன செய்யலாம் சொல்லுங்க என்று ஒரு ஆலோசனை கேட்கறதுக்கு என்ன இல்ல, அந்த யோசனையும் இல்ல, அந்த திறமையும் கிடையாது. ராஜா என்ற மேன்மை மட்டும் இருக்குது, கௌரவம் இருக்குது, ஒரு யூகோ பிரச்சனை. இவன் இடத்துல போய் நம்ம கேட்கணுமா? அவன் சொல்றதை நம்ம கேட்கணுமா? ஊழியக்காரர் எதனா ஒரு பிரச்சனைனா ஊழியக்காரர் மேல தான் போறேன். அல்லேலூயா. கோபப்படுறது. அல்லேலூயா. அங்க ஊழியக்காரர் மேல கோபம். ஒரு வேலைக்காரன் அனுப்புறேன், நீ போயிட்டு அந்த எலிசா எங்க இருக்கிறான்னு பாரு. இனிமே அவன் காலை இந்த பூமியில் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அதுக்கு கர்த்தர் எனக்கு அதிகமா செய்வார். இன்னைக்கு அவனை காலி பண்ணிடு, போய் என்ன இருந்து கேட்டுட்டு வா. அல்லேலூயா. வாசிமா. மூப்புறம் அவரோடு கூட உட்கார்ந்து இருந்தார். அப்பொழுது ராஜா அந்த ராஜா ஒரு மனுஷனை முன்ன அனுப்பி, இந்த ஆள் எலிசாவின் இடத்துக்கு வரும் முன்னே அவர் உடனே எலிசா மூப்பரை நோக்கி, அவன் வரான்,
யாரு? கொலைக்கார பாதகன். கொலைக்கார இந்த ஜனங்களை வதித்தவன், இந்த ஜனங்களை பஞ்சத்துல போட்டவன். அவனுடைய ஆள் வரான், நீ கதவு ஈட்டு மூடு. அல்லேலூயா. வாசிப்பா. அந்த மூப்பரை நோக்கி என் தலையை வாங்கிறதுக்கு அந்த கொலை பாதகனுடைய மகன் வருகிறான், ஆள் அனுப்பினான். பார்த்தீர்களா? அந்த ஆள் வரும்போது அவனை உள்ள வர விடக்கூடாது, கதவை பூட்டுங்க. அவனுக்கு பின்னாக அவனுடைய ஆண்டவனுடைய சத்தம் அந்த கால் கேட்குது. அல்லேலூயா. பின்னாடி அந்த ராஜா வருகிற சத்தம், அவனுடைய ஆண்டவனுடைய காலுடைய சத்தம் எனக்கு கேட்குது. கதவை பூட்டு. அல்லேலூயா. கதவை பூட்ட சொல்லு. கதவை பூட்டு. இனி என்ன பண்ணக்கூடாது? வரவே கூடாது. அல்லேலூயா. முதல்லயே போயிட்டு ஒரு ஊழியக்காரன், ஐயா இந்த நம்ம தேசம் எவ்வளவு பஞ்சமா இருக்குது, இந்த ராணுவத்தை நம்ம என்ன செய்யறதுன்னே தெரியலையே, என்ன பண்றது இந்த ராணுவத்தை? இந்த ராணுவம் நம்மளை முற்றுகை போட்டுக்கிட்டே இருந்துட்டா நம்மளுடைய ஜனங்கள் இன்னும் சத்துன்னு இருப்பாங்க, இன்னும் மரணம் தான் வரல, குழந்தைகளை தான் அடிச்சு சாப்பிட்டு இருக்காங்க, இன்னும் பஞ்சம் ஆயிடும், இன்னும் ஜனங்களுக்கு ஜனம் பஞ்சம் ஆயிடும், யார் அடிச்சு யாரை சாப்பிடலான்னு இவ்வளவு பெரிய ஒரு கேவலமான ஒரு நிலை வந்துடும், என்னுடைய ஆட்சியில இப்படிப்பட்ட நிலை ஏற்படக்கூடாது என்று சொல்லி ஒரு ராஜாவா இருக்கிற ஒரு மனிதன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவனே என்னுடைய நாட்டை ரட்சியும் என்று கதற போது கர்த்தர் பதிலளித்திருப்பார். அல்லேலூயா. அப்படி செய்யவே இல்லை ஒரு ராஜா, அப்படி செய்யவே இல்லை. தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிட்டு அந்த ஜனங்கள் மத்தியில மொத்த பேர் அங்க பாருங்க, யோனா போய் அனுப்புறாரு, யோனாவை அனுப்புறாரு ஆண்டவர். அந்த ஜனங்களை நான் அழிக்க போறேன், அந்த ஜனங்களை என்ன பண்ண போறேன்? அழிக்க போறேன், நீ போய் சொல்லு. அந்த ராஜா ஜனங்களுக்கு அறிவிப்பு கொடுத்து, நம்ம அழித்து போக போகிறோம், தேவனுடைய கட்டளை இங்க வந்திருக்கிறது, மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி இருட்ட உடுத்தி அந்த இடத்துல அவர்கள் முழங்கால் படிட்டு உபவாசம் பண்ணி தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிடும் போது கர்த்தர் மனம் மாறினார். அல்லேலூயா. அந்த தேசம் விடுவிக்கப்பட்டது. நாம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறோம்? நம் குடும்பம் கஷ்டமா இருக்குதா? தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிட்டு இடைவிடாமல் செபித்துப்பார். ஐயா எனக்கு வேலை இல்லை, என் வருமானம் இல்லை, சாப்பிடுறதுக்கு கஷ்டமா இருக்குது, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது, என்ன செய்வதுன்னு தெரியல. கர்த்தருக்கு முன்பாக முழங்கால் படியிடு. தேவன் உன்னை ரட்சிக்க வல்லவர், தேவன் உன் தேவைகளை சந்திக்க வல்லவர், உன் பொருளாதாரத்தை உயர்த்த வல்லவர், உன் வேலை வாய்ப்புகளை அதிகப்படுத்த வல்லவர், உன்னுடைய எல்லா விதமான துக்கங்களையும் மாற்றக்கூடிய வல்லவர் நம் பக்கத்தில் இருக்கிறார். நம் வார்த்தைகளை சரி செய்வதற்காக, நம் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கர்த்தர் பதில் தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. உடனே அங்க போறாங்க, வாசிமா கீழே. அவர்களோடு அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இந்த பொல்லாப்பு யாரால வந்ததா? கர்த்தரால வந்தது. எவ்வளவு இருமாப்பான பேசுறாங்க. இது கர்த்தரால வந்துச்சு. இன்னும் நான் நேரத்துக்கு அவருக்காக காத்திருக்கணும். ஒரு மனிதன் பேசுகிற பேச்சு பாருங்க, அவருக்காக நான் காத்திருக்கணும். நீ போய் அவன கேளு இல்ல, எவ்வளவு துணிகரமான பேச்சு. அதுக்கு சொல்றேங்க, கீழே வாசிங்கள. அப்பொழுது எலிசா, நான் கேட்கணுமா? இப்படிலாம் பேசாதப்பா, இது சரியானது கிடையாது, நீ பேசுற பேச்சுல சுத்தம் இல்ல, கர்த்தருக்கு முன்பாக நிக்கணும், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளைக்கு இந்நேரத்துக்கு, இப்ப பேசுற நேரம் என்னவோ அதே நேரத்துக்கு சமாரியா வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை மாவு, ஒரு சேக்கலும், ஒரு சேக்கலும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்க எவ்வளவு விக்குது?
விலை எவ்வளவு விக்குது? 80 வெள்ளி காசு. எது? கையில தலை கீழே வீசி போடுற பயிர் எவ்வளவு விக்குது? 5 காசு வெள்ளி காசு. 5 வெள்ளி காசு. 5 காசு இல்ல, 5 வெள்ளி காசு. அல்லேலூயா. இங்க சொல்றாரு, எலிசா சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். 24 மணி நேரத்துல இந்த இடத்துல பைசா கணக்குல விற்க போகுது. எவ்வளவு? அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? பைசா கணக்குல 1 சேக்கல் விற்க போகுதியா? மரக்கா கோதுமை, ஒரு மரக்கா கோதுமை எவ்வளவு விக்குது? கால்படி பயிர் எவ்வளவு விக்குது? 5 வெள்ளி காசு. இங்க சொல்றாரு, ஊழியக்காரர் சொல்றாரு, எவ்வளவு விற்க போதா? ஒரு மரக்கா கோதுமை எவ்வளவு விற்க போகுதுன்னா 1 சேக்கல் விற்க போகுது. பைசாக்கு விற்க போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. விலைவாசி அந்த உயரத்துல இருந்த அந்த விலைவாசியை அங்க கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வேலைக்கு விற்க போகுது. அல்லேலூயா. நம்பணுமா நம்ப கூடாதா? கர்த்தருடைய வார்த்தையை நம்பணுமா நம்ப கூடாதா? அங்க நம்மள பாருங்க, வந்தான்ல ராஜா அனுப்பின ஆளு, கீழே வாசிமா. அப்பொழுது ராஜாவுக்கு, ஆமா, ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற வலது கையா இருக்கிற பிரதானி, அந்த மந்திரி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ, ஆமா, கர்த்தர் வானத்துல மதக திறந்தா கூட இப்படி ஒரு காரியம் என்ன பண்ணாதான் நடக்குமா என்று கேள்வி கேட்கிறான். அல்லேலூயா. வானத்தின் மதக திறந்தா கூட இப்படி ஒரு காரியம் என்ன பண்ணாது? 24 மணி நேரத்துல நீ சொல்றிய, இந்நாளைக்கு இந்நேரத்துக்குலாம் இந்த ஒரு மரக்கா கோதுமை 1 பைசாக்கு விற்கும், 1 சேக்கல் விற்கும் நினைக்கிறிய? வானத்தின் மதக திறந்தா கூட இப்படி ஒரு காரியம் நடக்குமா? கேள்வி கேட்கிறோம். யாரண்டா? கர்த்தருடைய ஊழியக்காரனாக, தேவனுடைய மனுஷனாக. தேவனுடைய மனுஷன் அங்க சொல்லிட்டாரு, எப்ப இது நடக்க போகுது, இந்த விலைக்கு விற்க போகுது, பரலோகம் முடிச்சிச்சு. என்னுடைய வார்த்தையை, என்னை பிரதாபப்படுத்துகிற ஊழியக்காரனுடைய வார்த்தையை நான் நிறைவேற்றி ஆக வேண்டும் என்று சொல்லி பரலோகமே இறங்கிச்சு வேலை செய்ய. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு பொறாக்கு போடுற பயிர் 5 வெள்ளி காசு, ஆனா சாப்பிடுற கோதுமை 1 மரக்கா 1 சேக்கல் விற்க போகுது. எவ்வளவு பெரிய தீர்க்க தரிசனமா ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு. அதை என்ன பண்ணலாம்? விசுவாசிக்கல, நம்பல. அதுக்கு அவர் சொல்றாரு, அங்க ஊழியக்காரன், அதற்கு அவன், உன் கண்ணில் மட்டும்தான் நீ பாப்ப, ஆனா நீ சாப்பிட மாட்ட. என்ன பண்ண மாட்ட? நீ பாப்ப, அங்க அந்த ஆசீர்வாதத்தை பாப்ப, அந்த வேலைக்கு விக்கிறத பாப்ப, ஆனா நீ சாப்பிட மாட்ட. அல்லேலூயா. அது உனக்கு நடக்காது. அல்லேலூயா. நிறைய பேர் இது நடக்குமா, இது நடக்காதா? நடக்காது. அவிசுவாசம் இல்லாதவங்களுக்கு நடக்காது, விசுவாசம் உள்ளவர்களுக்கு நடக்கும். அல்லேலூயா. நீ என்ன முட்டி போட்டாலும் அவிசுவாசமா இருந்தா அது நடக்கவே நடக்காது. அல்லேலூயா. நீ விசுவாசமா தேவனுடைய வார்த்தையை நீ விசுவாசிப்பாயானால் உன் வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதமும் நடக்கும். நீ எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் நடக்காது, அவிசுவாசம் இருந்தா. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை கேவலமா நினைச்சா தேவன் அவர் சொல்லிட்டு போவார், வேற வேலை இல்லை. அல்லேலூயா. ஆமா, வேற வேலையே கிடையாது. அவர் என்ன பேசிட்டு போகணும். அல்லேலூயா. அற்பமா நினைக்கிறவங்களுக்கு என்ன நடக்காது? எதுவும் நடக்காது. அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு நடக்கும், புதுசா வந்த ஆளுக்கு நடக்கும். என்னது? ஆசீர்வாதம். ஆனா அவிசுவாசமா இருந்து இருக்கிற பாரு, மேட்டின்மையா இருக்கிற பாரு, நடக்கவே நடக்காது. அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு விசுவாசம் ஒரு மனிதனுக்கு தேவை. அல்லேலூயா. நீ அப்படி நினைக்கும் போது அங்க நீ பாப்ப, என்ன பண்ண மாட்ட? கீழே இல்ல இல்ல, அது முழுசவாசி. அப்பொழுது ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ, கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்று
என்றால் இப்படி நடக்குமா என்றால் அதற்கு அவன் அதற்கு அவன் உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றான். குஷ்டரோகிகளான 4 பேர் குஷ்டரோகி அங்க ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார் பாருங்க. 4 பேரை தேர்ந்தெடுக்கிறார். யாரு? அவன் எப்படிப்பட்டவன்? ஊரை உள்ள போக முடியாதவன், ஒதுக்கப்பட்டவன், தள்ளப்பட்டவன். 4 பேரை கொண்டு குஷ்டரோகிகளை 4 பேர் ஒளிமுக வாசலில் இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? நாம் இங்கு இருந்து சாக வேண்டியது என்ன? பட்டணத்திற்கு போவோம் என்றாலும் பட்டணத்துக்கு போனாலும் பட்டணத்தில் பஞ்சம் உண்டாயிருக்கிறது. பட்டணத்துல என்ன இருக்குது? பஞ்சம் உண்டாயிருக்குது. அங்கே சாவோ, அங்க செத்து போயிடுவாங்க. போனா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அங்க என்ன இல்ல சாப்பிடுறதுக்கு? ஒண்ணுமே இல்ல. அந்த ஜனங்களே செத்துக்கிட்டு இருக்குது. அதுங்க அவங்க கையில போயிட்டு நம்ம எதுவும் என்ன பண்ண முடியாது? வாங்கி கேட்டாலும் கொடுக்க மாட்டான். நம்மளை அடிச்சு தத்திடுவான். ஊர் உள்ளவா போக முடியாது. நாம் இங்கே இருந்தாலும் சாவோ, நாம இங்க இருந்தாலும் செத்துருவோம். யாரும் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. கொண்டு வந்தாலும் கொடுப்பாங்க. சொந்தக்காரர் பந்தக்காரர் என்ன பண்ணுவாங்க? ஐயோ நம்ம சொந்தக்காரர் அங்க குஷ்டரோகியில பாளையத்துல வெளியே ஒளிமுக வாசல்ல வெளியே இருக்கிறானே, கொஞ்சம் சாப்பாடாத எடுத்து போய் கொடுத்தா அவன் உயிர் வாய்வான்னு சொல்லிட்டு கொஞ்சம் எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. அதுவும் கிடையாது. ஏன்னா அங்கேயும் பஞ்சம், அங்கேயும் சாப்பிடுறதுக்கு ஒரு வழியும் கிடையாது. அப்படிப்பட்ட இடத்துக்கு போனாலும் நமக்கு பிரயோஜனம் இல்லை. இங்க இருந்தாலும் நம்ம யாரையும் எடுத்துட்டு வந்து கொடுக்க மாட்டாங்க, செத்து போயிடுவோம். ஆகையால் இப்பொழுது சீரியருடைய ராணுவத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி நம்மளை அவங்க உயிரோட வச்சா பிழைக்கிறோம், நம்மளை கொன்றால் சாகிறோம் என்று சொல்லி சீரியருடைய ராணுவத்திற்கு போக இருட்டோடு எழுந்து முன்னணியில வந்தார்கள். அங்க ஒருத்தர் கூட இல்ல. ஆண்டவர் சீரியரின் ராணுவத்திற்கு என்ன பண்ணாரா? ரதங்களையும் இரைச்சல்களையும் குதிரைகளின் இரைச்சல்களையும் மகா ராணுவத்தின் இரைச்சல்களையும் என்ன பண்ணாராம்? கேட்க பண்ணினாராம். அல்லேலூயா. இவங்க 4 பேர் நம்ம அங்க போலாம், நம்மளை சாவச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி இவங்க எழுந்து வந்து பார்க்கறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் செய்த ஒரு விஷயம், அவங்க மிரண்டு போய் ஓடி போகிற அளவுக்கு பக்கத்து நாட்டுல போயிட்டு கூலிக்கு ஆள் அனுப்பி சேர்த்து நம்மளை சாகடிக்கிறதுக்கு வராயா சமாரியா நாட்டு ராஜா. இனி இங்க இருக்கவே கூடாது நம்ம. அல்லேலூயா. இனி நம்ம என்ன பண்ணக்கூடாது? இருக்கவே கூடாது. இந்த 4 பேருடைய சத்தம், இவங்க எழுந்து போற சத்தம் எப்படி இருக்குது அவங்களுக்கு? ஒரு ராணுவமே புரண்டு வர மாதிரி இருக்குது. பக்கத்து வீட்டுல இருக்கிற ராணுவம் போற, பக்கத்து நாட்டுல இருக்கிற ராணுவம் இரைச்சல்கள். தேவன் ஒரு பெரிய இரைச்சலை உண்டாக்குகிறார். எவ்வளவு பெரிய வல்லமுள்ள தேவன் பாருங்க. யாருடைய வார்த்தைக்கு? யாருடைய வார்த்தைக்கு? அந்த ஊழியக்காரனுடைய வார்த்தை அங்க சொல்லப்படுது பாருங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளைக்கு இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கு 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை ஒரு மனிதன் அங்க சொல்லும்போது அந்த வார்த்தைக்கு எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கர்த்தர் கொடுக்கிறார் பாருங்க. ஒரு இரைச்சல் அப்படியே பரலோகத்திலிருந்து ஒரு ராணுவமே இறங்கி வருது. அல்லேலூயா. பெரிய சேனை, ஒரு பெரிய சேனையின் கூட்டமே இறங்கி வருது. அப்படியே அரண்டு மிரண்டு போகிற அளவுக்கு. கீழே வாசிங்க. ஒருவரை ஒருவர் நோக்கி இதோ போருக்கு வரதுக்கு அங்க பாருங்க, அவன் சொல்றான் பாருங்க. அந்த ராணுவம், சீரிய நாட்டு ராணுவம் சொல்லுது, நம்ம இடத்துல போருக்கு வரதுக்கு சமாரியா ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக கூட்டி வர செய்கிறான். கூலி கொடுத்து ஆள் அனுப்பி இருக்கு, ஆள் அமுத்தி இருக்கிறான். அல்லேலூயா. இவ்வளவு ஆளை நம்மளை சாகடிக்கிறதுக்காக என்ன பண்ணிருக்கிறான்? கூலி கொடுத்து. இவன் பஞ்சத்துல இருக்கிறான். அடுத்த வேலை சோத்துக்கு வழி இல்லை. அப்படியே இவன் பஞ்சத்துல கிடக்கிறான். அடுத்த வேலை சோத்துக்கு வழி இல்லை. அங்க குழந்தைய வச்சு சாப்பிடுறாங்க.
அங்க ஒரு பெரிய போராட்டமே நடக்குது. தலையை பிச்சுக்கிறான் இவன். எப்படி துணியை கீழ்ச்சி அப்படியே தாண்டவம் ஆடுறான். என்ன செய்யுதுன்னு தெரியல. அப்படியே பிச்சுக்கின்னு ஆடுறான். அவன் போய் கூலிக்கு ஆள் அனுப்ப முடியுமா? அமுத்த முடியுமா? ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அங்க சாப்பிட்றதுக்கே வழி இல்லை. அந்த மக்களுக்கு ஒருவேளை சோறு போறதுக்கு வழி இல்லை. தலையை பிச்சுக்கின்னு இருக்கிறான் அவனை. அல்லேலூயா. ஊழியக்காரர் மேல வர கோபம். ஊழியக்காரர் வந்து பார்த்துருக்கணும். நம்ம ஏன் போய் பார்க்கணும்? ஒரு ஆள் அனுப்புறான். அல்லேலூயா. தலையை பிச்சுக்கின்னு இருக்கிறான் அவனை. அவன் போய் கூலி அனுப்புறான். இவனுக்கு நினைப்பு ஆண்டவரே இறங்கி வேலை செய்கிறார். அல்லேலூயா. ஓ, தேவனுடைய வார்த்தை இங்க நிறைவேறுவதற்காக, இந்த பூமியில நிறைவேற்றப்படுவதற்காக ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கர்த்தர் பதில் கொடுக்கிறார். அல்லேலூயா. நாமளும் இறங்கி முழங்கால் படியிட்டு ஆண்டவருக்கு முன்பாக நம்மளை குறித்து நம்மளுடைய தேவைக்காக முழங்கால் படியிட்டு செபிப்போமானால் கண்டிப்பாக கர்த்தர் இறங்கி வேலை செய்வார். அல்லேலூயா. நாம தான் சாதாரணமா நினைக்கிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம முழு முக்கியத்தை 100% முக்கியத்துவம் கொடுக்கும்போது, இந்த ஆராய்ந்து தேவன் இப்படி பேசி இருக்கிறார், தேவன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நமக்கு பேசி கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி நீ ஆராய்ந்து தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டாயானால் கண்டிப்பாக உன் வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் கர்த்தர் ஒரு தீர்வை காண வைப்பார். அல்லேலூயா. நாம அப்படிப்பட்ட நிலையில நாம இருக்கிறோம். அல்லேலூயா. அந்த குஷ்டரோகி மூலமா அந்த இடத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் உண்டு பண்றாரு. இவங்க போயிட்டு என்ன பண்றாங்க? அங்க சொல்றாங்க. அல்லேலூயா. இதை எடுத்து போய் நம்ம நாட்டுல நம்ம இடத்துல ஜனங்க பஞ்சத்துல சாப்பாட்டு கூட வழி இல்லாம இருக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணிடணும்? போய் சொல்லணும் என்று சொல்லி இருட்டோடு எழுந்திருந்து ஓடி போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் கழுதைகளையும் பாலத்தையும் அப்படியே இருக்கிற பிரகாரமாக ஒரு பொருள் கூட எடுக்கல. அங்க கேட்ட சத்தத்தை பார்த்து மிரண்டு போயிட்டு என்ன பண்றானுங்க? மாத்தி விட்டுட்டு போயிட்டானுங்க. அல்லேலூயா. அப்படியே ஒண்ணு கூட தொடக்கூடாது. நீ எதனா சேர்த்தினா கூட நீ உயிர் போயிடும். அப்படி ஒரு நிலைமையை கர்த்தர் உருவாக்கிட்டாரு. அப்படி ஒரு சத்தம், அப்படிப்பட்ட சத்தத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டாரு. எதையும் வாரி எடுத்து ஒரு சேனை கட்டின்னு போகிற அளவுக்குலாம் கூட அவங்களுக்கு நேரம் பண்ணல, நேரத்தை கொடுக்கல. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய தேவன் பாருங்க. அதை வாரி எடுத்துன்னு வந்தாங்கல்ல, அதை எடுத்துன்னு போறது கூட ஆண்டவர் என்ன பண்ணல? நேரம் கொடுக்கல. அல்லேலூயா. அவ்வளவு எவ்வளவு பெரிய ஒரு ராணுவ இறைச்சல் அங்க கொடுத்திருப்பார். மிரண்டு ஓடுகிற அளவுக்கு கர்த்தர் அங்க ஆவியானவர் வேலை செய்திருக்கிறார் இல்ல? அல்லேலூயா. ஆவியானவர் இறங்கி வேலை செய்தா தேவனுடைய வார்த்தை அங்க எப்போ ஒலிக்கிறதோ அப்பவே தேவ சேனைகள் இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆதியாகம புத்தகம் 1வது அதிகாரத்துல அங்க ஆவியானவர் ஜலத்தின் மேல அசைவாடி கொண்டிருக்கிறார். அங்க என்ன பண்றாரு? ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருக்கிறார். தேவனுடைய வார்த்தை எப்போ வரும் சொல்லி. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை எப்போ வரும் என்று சொல்லி தேவன் ஜலத்தின் மேல ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். வார்த்தை வரும்போது அதை பூரணப்படுத்த வேண்டும், அதை செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி அங்க தேவனாகிய ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். 3வது வசனம் வாசிங்க. 1:3. தேவனுடைய வார்த்தை வந்த உடனே வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னா உடனே அங்க வெளிச்சம் உண்டாயிடுச்சு. அல்லேலூயா. பரலோகம் இறங்கி வேலை செய்யும். ஆவியானவர் இறங்கி வேலை செய்யறார். தேவனுடைய சேனைகள் இறங்கி வேலை செய்கிறது. தேவ வார்த்தை வந்த உடனே அங்க எலிசாவினுடைய வாயில தேவனுடைய வார்த்தை வந்த உடனே பரலோகமா 24 மணி நேரத்துல அந்த இடத்துல என்ன பண்ணோம்? அந்த வேலைக்கு விக்கணும். அல்லேலூயா. ஒரு சேக்கல், ஒரு மரக்கா கோதுமை ஒரு சேக்கலுக்கு விக்கணும். அல்லேலூயா. இறங்கி எவ்வளவு விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக பரலோகமே இறங்கி வேலை செய்து பாருங்க. 24 மணி நேரத்துல நாளைக்கு இந்நேரத்தில். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். நாளைக்கு இந்நேரத்தில் ஒரு மரக்கா கோதுமை இங்க ஒரு கால்படி பயிர் பொறாக்கு போற பயிர் 5 வெள்ளிக்காசுக்கு விக்குது. ஆனா நாளைக்கு ஒரு மரக்கா கோதுமை ஒரு சேக்கலுக்கு விற்க போகுது. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை எப்போ வரும் என்று காத்து கொண்டிருக்கிறது பரலோகம். அல்லேலூயா.
நீ தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கும் போது கர்த்தர் அப்படியே செய்வார். அல்லேலூயா. எலிசா சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாரு? பயந்து நிக்கிறீங்களா? அது யாருடைய வார்த்தை? தேவனுடைய வார்த்தை. எனக்கு நான் ஆண்டவர் சொன்னாரு, நான் சொல்லிட்டேன். ஒருவேளை ராஜா தலைவாங்க வந்தாரு, பயந்து கூட இருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? அவர் ஒரு நாளும் பயந்து இருக்க மாட்டாரு. அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி இருக்கிற காரியங்களை பார்க்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா அங்க ஒரு ராணுவத்தையே கர்த்தர் ஏறி வச்சிருக்கிறார். யாருக்காக? எலிசாவுக்காக. அல்லேலூயா. எலிசா எந்த வழக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ராஜா இல்ல, ஒரு ராணுவத்தையே ஏறி வச்சிருக்கிறான். எதிர் நாட்டு ராஜா, சீரிய நாட்டு ராஜா. யாருக்கு? யாரை பிடிக்கணும்னு? எலிசாவை பிடிக்கணும்னு கர்த்தர் ஒரு பெரிய ராணுவத்தையே ஏறி வச்சிருந்தாங்க. அவர் ஒரு நாள் என்ன பண்ண முடியாது, ஒரு நாள் பயப்பட மாட்டார் எலிசா. அல்லேலூயா. பயத்தின் ஆவி அவர்கிட்ட இருக்காது. தேவனுடைய வார்த்தையை கரெக்டா சரியான நேரத்துல கரெக்டா பேசக்கூடியவர். தேவனுடைய வார்த்தையை பேசி முடிச்ச உடனே அவர் போயிட்டு ஜாலியா படுத்து தூங்கி இருப்பார். கர்த்தர் இந்த காரியத்தை செய்ய போறார். என்னுடைய வேலை கிடையாது, அது தேவனுடைய வேலை. அல்லேலூயா. உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்துட்டா கண்டிப்பா அதை செய்வார். அதை செய்து முடிக்கிற அளவு வரையும் கர்த்தர் வாய மாட்டார். அல்லேலூயா. 24 மணி நேரத்துல கர்த்தர் அப்படிப்பட்ட விலைக்கு விக்கிறதுக்கு உண்டான காரியத்தை கர்த்தர் செய்வார். அவன் ஒரு அவிசுவாசமா கேட்டான்ல, நீ சாப்பிட மாட்ட, என்ன பண்ணிட்டான்? கீழே வாசிங்கம்மா. அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தின் முன்னணி மட்டும் வந்தபோது ஒரு கூடாரத்திற்குள் பிரவேசித்து புசித்து குடித்து அதிலிருந்து வெள்ளியையும் பொன்னையும் வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து வேறொரு கூடாரத்திற்குள் பிரவேசித்து அதிலிருந்து அப்படியே எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி இது செய்கிறது நியாயம் கிடையாது. இந்த நேரம் எப்படிப்பட்ட நேரமா? நம்மளுக்கு நற்செய்தி அறிவிக்கிற நேரம். பஞ்சத்தில் இருக்கிறாங்க அந்த மக்கள் என்ன பண்ணணும்? காப்பாற்றப்படணும். அந்த பஞ்சத்திலிருந்து மக்கள் விடுவிக்கப்படணும். குஷ்டரோகிகளை வைத்து கர்த்தர் அங்க செய்கிற மிகப்பெரிய ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண போகிறார். அல்லேலூயா. அவங்க போய் அந்த ஜனங்க கிட்ட சொல்றாங்க, அந்த ராஜாவினுடைய அந்த கைலாத் கிட்ட போய் சொல்றாங்க, நாம் மௌனமாய் இருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் நம்மே குற்றம் நம்மே சுமரும். இப்பொழுது நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றார். அப்படியே அவர்கள் வந்து பட்டணத்து வாசல் காவலாளரை நோக்கி கூப்பிட்டு, நாங்கள் சீரியரின் பாளையத்துக்கு போய் வந்தோம், அங்கே ஒருவரும் இல்லை, ஒரு மனுஷன் சத்தம் கூட கிடையாது. கட்டி இருக்கிற குதிரைகளும் எல்லாமே அப்படியே இருக்குது, இருந்த பிரகாரம் இருக்குது. அதெல்லாம் எடுத்துக்கிட்டு போறது கூட கர்த்தர் நேரம் கொடுக்கல சொன்னார்கள். மற்றவர்களை கூப்பிட்டு உள்ளே போய் பாருங்க, இவன் எண்ணம் ஆண்டவர் அங்க தெத்தி அனுப்பிச்சிட்டாரு. இவனுக்கு ஒளிஞ்சு இருக்கிறானுங்க, நம்ம பட்னியா இருக்கிறோம். நம்ம பட்னியா இருக்கிறது இவனுக்கு தெரியாது. பட்னியா இருக்கிறது யாருக்கு தெரியாது? சீரிய நாட்டுக்காரனுக்கு தெரியாது. ஆனா இவன் சொல்றான், ராஜா சொல்றான், நம்ம பட்னியா இருக்கிறோம். அவன் தெரிஞ்சுக்கின்னு அவன் ஒளிஞ்சிக்கின்னு இருப்பான். நம்ம மொத்தமா போனது வைய அவன் பிடிச்சி நம்மள என்ன பண்ணுவான்? சாவடிச்சிடுவான். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. அல்லேலூயா. அப்பவும் அவன் விசுவாசம். அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். கர்த்தருக்காக தேவனுடைய வார்த்தை அங்க வெளிப்பட்டு இருக்கிறது. அது விசுவாசிகள். அப்ப கூட கீழே அந்த 13வது வசனம் வாசிங்க. அவன் ஊழியக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இங்கே மீதியான குதிரைகளே 5 குதிரைகளை கொண்டு போக உத்தரவு கொடு. 15வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் யோர்தான் மட்டும் அவர்களை பின்தொடர்ந்து போனார்கள். தீவிரித்து ஓடுகையில்
வழியில அவன் எடுத்துட்டு போனதெல்லாம் கூட என்ன பண்ணிட்டான், செவிட்டு போட்டு போயிட்டான். அல்லேலூயா. ஐயோ பின்னாடி தெரிஞ்சுக்கினே ஒரு பெரிய சேனை, இங்க தப்பிச்சா போதுடா சாமின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான், தட்டு முட்டெல்லாம் கூட செவிட்டு போட்டு போயிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அப்படி சிதறடிக்கிறவர் உனக்கு விரோதமாக எழுப்பினான், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுப்பினான். அல்லேலூயா. தேவ விரும்புகிற ஜனங்களுக்கு விரோதமாக எழுப்பினான். தேவனுடைய ஊழியக்காரனுடைய வார்த்தையை கேட்க அவங்க ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை கர்த்தர் அங்க ஏற்படுத்துறார். அல்லேலூயா. அந்த இடத்துல ஒரு பொருள் கூட எடுக்காத அளவுக்கு கர்த்தர் தத்திட்டார். அல்லேலூயா. ஏன்னா 24 மணி நேரத்துல இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்தே ஆகணும். அல்லேலூயா. ஒரு பெரிய திட்டம், ஒரு பெரிய செயல்பாடு நம்ம வாழ்க்கையில 24 மணி நேரத்துல ஒரு திருப்பு முனை வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. கண்டிப்பா விசுவாசித்து பாருங்க, உனக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பார். உனக்குள்ள ஒரு பெரிய அதிசயங்களை கர்த்தர் செய்வார். அற்புதங்களை செய்ய தேவன் வல்லவர். அல்லேலூயா. நாம விசுவாசிக்கணும். நாம விசுவாசித்து பாருங்க. அங்க 17வது வசனம் வாசிப்பா. ராஜா தனக்கு கையளவு கொடுக்கிற அந்த பிரதானியை ஒலிமுக வாசலை விசாரிப்பாய் இருக்க கட்டளையிட்டிருந்தார். ஒலிமுக வாசலிலே ஜனங்கள் அவரை நெருக்கி மிதித்ததினாலே என்ன பண்ணாங்களா, அவர் சொல்லிட்டாரு, அப்பா நீ பாப்ப என்ன பண்ண மாட்ட, சாப்பிட மாட்ட, நீ பாப்ப சாப்பிட மாட்ட. அங்க என்ன நடக்குது, ஜனங்கள் அவர் மெரிச்சு மிதித்ததனால ராஜா தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்தபோது சொல்லியிருந்தபடியே அவன் செத்து போயிட்டான். அல்லேலூயா. தேவ மனுஷன் சொன்னபடியே அவன் என்ன பண்ணிட்டான், நீ பாப்ப அதை சாப்பிட மாட்ட, சொல்லி இருந்தபடி செத்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. கீழே ஒரு சேக்கலுக்கும் ஒரு மரக்கால் கோதுமை மாவு ஒரு சேக்கலுக்கும் நாளை இந்நேரத்திலே சமாரியாவின் ஒலிமுக வாசலில் விற்கும் என்று தேவனுடைய மனுஷன் ராஜாவோடு சொன்னதின்படியே நடந்தது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. தேவ வார்த்தை சொன்னா அப்படியே நடக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீ நம்பிக்கையா இருந்து வேத வசனங்களை நீ தியானித்து வாசிக்கும் போது உன் வாழ்க்கையில அற்புதங்கள் அப்படியே நடக்கும். இதுல ஒரு சந்தேகமும் நமக்கு தேவையில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. வானத்தின் மதகுகளை திறந்தா கூட இது அப்படி ஒரு சாத்தியம்னு சொன்ன அந்த மனிதனுடைய பரிதாப நிலை எப்படிப்பட்டிருக்குது, அவிவிசுவாசம். நீ அவிவிசுவாசமா இருந்தீனா உன் வாழ்க்கையில ஒரு பரிதாபமான நிலை தான் இருக்கும். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில நல்லது நடக்கணும்னா நடக்கவே நடக்காது. உன் வாழ்க்கையில ஆசீர்வாதம் வரணும்னா வரவே வராது. அவிவிசுவாசமா இருந்தா நீ விசுவாசமா இருந்துப்பா. விசுவாசத்தின் மேல நீ தாகமா இருந்துப்பா. தேவனுடைய வார்த்தையில நீ உண்மையை உத்தமமாய் நீ அப்படியே கேட்டு அதன்படி ஜீவிக்கும் போது கர்த்தர் உன் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் உண்டு கொண்டுவார். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரமுள்ள நல்ல தகப்பனே, உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்து உடைய வார்த்தைகளை இங்கே பேச கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கேட்டு ஒவ்வொருவரும் மனம் திரும்பி ஒரு பெரிய மாற்றத்தை ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தர் ஏற்படுத்துகிறார். ஆசீர்வாதம் இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்திருக்கலாம். ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்கு நம்ம காணிக்கை கொடுப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார்.